கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மகிமையின் தேவன் மகிமையானதை நம் நடுவிலே செய்வாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினி, இன்று உம் பிள்ளைதான் இசையா, இன்று உம் பிள்ளைதான். நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினி, இன்று உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே பாடுகள் எனக்காகத்தான். கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவம் ஐயா. கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவம் ஐயா. நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினி, இன்று உம் பிள்ளைதான் ஏசையா, இன்று உம் பிள்ளைதான். நான் பாவி அல்ல, எனக்காக திரு ரத்தம் சிந்தினி, இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, என்றும் உம் பிள்ளை நான். இன்று உம் பிள்ளை நான் ஏசையா, என்றும் உம் பிள்ளை நான். நல்ல தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காக நன்றி. கல்வாரியில் எங்களுக்காக உம்முடைய திரு இரத்தத்தை சிந்தி உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக ஒப்பு கொடுத்து மீட்பின் கிரயமாக ஜீவனையே கொடுத்து எங்களை உமக்கு சொந்தமாக மீட்டு கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பில் உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் நிலைச்சு நின்று உமக்காய் கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை கர்த்தர் உயர்த்தும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நம்மளை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. எல்லாரையும் கடவுள் தான் உண்டாக்கி இருக்கிறார். காண்கிற பூமியில் காண்கிற காண முடியாதவைகள், பூமியில் உள்ள சகல சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் கடவுளுடைய படைப்பு என்பதில் வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக இந்த சத்தியத்தை ஊன்றி சொல்லுகிறது. ஆனால் அந்த தேவனுடைய ஒரு படைப்பாக சிருஷ்டிப்பாக மாத்திரம் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பாமல், அதற்கு அடுத்தா போல நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிருஷ்டிக்கும் பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தேவன் சிருஷ்டித்த இந்த உலகத்துள்ள எல்லா ஜீவன்களுக்கும் அவர் ஆகாரமும் சுவாசத்தையும் தண்ணீரையும் எல்லா நன்மைகளையும், இந்த பூமிக்குரிய நன்மைகளை அவங்களுக்கு கொடுத்து வருகிறார். இந்த பூமியில வாழ்வதற்கான உரிமையையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் ஆகிறவர்களுக்கு
ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய நித்தியமான ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசித்து கேட்டோம், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். பிள்ளைகள் ஆகுவது என்றால் எப்படி, அல்லது நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும்? அதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் சொல்றார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. ஆண்டவர் எல்லாரையும் அப்படி சுதந்திரம் உள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகள் ஆவார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய படைப்பாக இந்த உலகத்திலே வாழ்வாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகள் ஆகிறவங்களுக்கு நித்திய வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனா, சிருஷ்டியா இருக்கிறேனா, எனக்கே தெரியாது என்று சொன்னால், முதலாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி இயேசு கிறிஸ்துவை கடவுளாக தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆவியானவர் உங்க உள்ளத்துல உங்களோட பேசுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே ஆவியானவராக உங்களுக்குள் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார். மகனே என்று அழைப்பார், மகளே என்று அழைப்பார். இப்படி நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு சுதந்திரமாக ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய சுதந்திரத்தை எல்லாம் கொடுக்கிறானோ, அதே போல தேவனை கர்த்தரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் அவருடைய ராஜ்யத்தை அவருடைய ஆசீர்வாதங்களை தேவன் சுதந்திரமாக கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கே நீங்கள் ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. ஏற்றுக்கொள்வது எங்களுடைய தீர்மானம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்மானத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை கட்டளையிட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.